திருச்சிற்றம்பலம். இடறினும் தளறினும் எனதொரு நோய் தொடரினே மூன கடல் தொழு தெளிவேன். கடல் தனில் ஆமீதோடு கலந்த நஞ்சை மிடறினுள்ளடக்கிய வேதியனே. இதுவோ எமையாளுமார் ஈவதொன்றமர்க்கில்லையே, அதுவோ உனதின் அருள் ஆவடி துறை அரணே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் 18ஆம் நாள் 3/11/2025 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இஷ்ட தெய்வங்களை, குலதெய்வங்களை, பாரம்பரிய தெய்வங்களை எல்லாம் வழிபட்டு பெற்றோர்கள், பெரியோர்கள், குருவானவர்கள், ஆசிரியர்களையும் வணங்கியவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை. இன்று சிவன் ஆலயங்களிலே, அனைத்து சிவன் கோவில்களிலும் ஏனைய சிவன் பரிவாரமாயிருக்கின்ற ஆலயங்களிலும் இந்த பிரதோஷ விரத அனுஷ்டானம், பிரதோஷ காலத்திலே சாயங்கால வேளையிலே இந்த பிரதோஷ வழிபாடுகள், பூஜைகள், அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடைபெறும். அவ்வாறு நாம் இந்த ஆலயங்களிலே சென்று வழிபாடுகள் செய்கின்ற பொழுதும் நாம் இந்த ஆலயங்களுக்கு வழிபாட்டுக்கு செல்லுகின்ற பொழுது பெற்றோர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். பிள்ளைகளை கலாச்சார உடைகளோடு ஆலயங்களுக்கு அழைத்து செல்லுங்கள். பெற்றோர்கள் நீங்கள் கலாச்சார உடை அணிந்து செல்ல வேண்டும். பிள்ளைகளையும் கலாச்சார உடைகள் அணிந்து செல்ல பழக்க வேண்டும். ஆலய வழிபாட்டுக்கு செல்லுகின்ற பொழுது நாம் சைவ சமயத்தவர்கள், நமக்கென்றொரு கலாச்சாரம் இருக்கிறது, நமக்கென்றொரு பண்பாடு இருக்கிறது, நமக்கென்று ஆடைகள் இருக்கிறது. இந்த ஆலய வழிபாட்டிலே ஆண்கள் வேட்டி சால்வை அணிந்து, வெள்ளை வேட்டி சால்வை அணிந்து செல்ல வேண்டும். வேட்டி அணிந்து செல்ல வேண்டுவதற்காக நீல வேட்டி, பச்சை வேட்டி, சிகப்பு வேட்டி, கருப்பு வேட்டி, மஞ்சள் வேட்டி என்று வியாபார ஸ்தாபனங்களிலே வைத்திருப்பார்கள். அதை வாங்கி கட்டி போவதில்லை. வெள்ளை தூய்மையான வெள்ளை வேஷ்டி சால்வை அணிந்து ஆண்கள் செல்ல வேண்டும். தாய்மார்கள் பட்டி சேலை அணிந்து செல்ல வேண்டும். பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளையும் வேட்டி அணிந்து பழக்க வேண்டும். பெண் பிள்ளைகள், வளர்ந்த பிள்ளைகள் பட்டுப்பாவாடை தாவணி அணிந்து செல்ல வேண்டும். சிறு பிள்ளைகள் பட்டுப்பாவாடை. இவ்வாறு நமது கலாச்சார உடைகளை ஆலயங்களிலாவது நாம் உடுத்தி சென்று வழிபாடு செய்ய வேண்டும். ஆள் பாதி ஆடை பாதி என்பார்கள். இப்போ நாம் ஒரு பாடசாலைக்கு செல்லுகின்ற பொழுது, ஒரு கல்லூரிக்கு செல்லுகின்ற பொழுது நாம் விரும்பியபடி நாகரிக உடைகளோடு அங்கே செல்ல முடியாது. இன்னும் ஒரு பாடசாலைக்குள்ளதாகிய அந்த சீருடை யூனிஃபார்ம் இன்னும் ஒரு பாடசாலைக்குள்ளே அணிந்து செல்ல முடியாது. அந்தந்த பாடசாலைக்கென்ற சீருடை அது இல்லாமல் உள்ளே அனுமதிக்கப்பட்டார்கள். நாங்கள் நாகரிக உடைகளோடு பள்ளிக்கூடம் போக முடியுமா? ஒரு கல்லூரிக்குள்ளே போக முடியுமா? விடமாட்டார்கள். அங்கே அந்த மாணவர்களுக்கான சீருடை ஒவ்வொரு கல்லூரிகளிலும், ஒவ்வொரு பாடசாலைகளிலும் ஒவ்வொரு வர்ணங்களிலே வைத்திருப்பார்கள். ஆலய வழிபாட்டிலாவது நாம் இந்த சமய கலாச்சார விழுமியங்களை அடுத்த சந்ததிக்கு சொல்லுகின்ற வகையிலே தூய்மையான ஆடை அணிந்து சமய கலாச்சார விழுமியங்களை பிரதிபலிக்கின்ற
கலாச்சார உடைகளோடு சென்று பிரார்த்தனை செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. யூத சமயத்திலே ஆண்டவர் தேர்ந்து கொண்ட இந்த இறை மக்களை மோசேயினுடைய தலைமையிலே அவர்களை வழிநடத்தி செல்லுகின்றார். இந்த இறை மக்களுடைய ஆழமான நம்பிக்கையும் அனுபவம் என்னவென்றால், இறைவன் தம்மை விடுவிக்கின்றார். மோசேயை சந்திக்கின்ற பொழுது இறைவன் அவரோடு பேசி சொல்லுகின்றார், மக்களுடைய அழுகுரல் என்னுடைய காதுகளை எட்டியது, அதனால் அவர்களை பார்வோனுடைய அடிமைத்தனத்திலே இருந்து விடுவிக்க வேண்டும் என்பது என்னுடைய திட்டம். இந்த திட்டத்தை மோசேயினுடைய தலைமத்துவத்தின் வாயிலாக அவர் நிறைவு செய்தார். இதனால் காலமாக இந்த மக்கள் மோசேயினுடைய தலைமத்துவத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் மட்டுமல்ல, மோசே கடவுளோடு இறைவனோடு யாவேயோடு அவர் பேசினார், நேரடியாக தொடர்பு கொண்டார் என்பதை நிறைவாக நம்பினார்கள். இந்த கடவுள், நீங்கள் என்னுடைய மக்கள், நான் உங்களுடைய கடவுள் என்று ஒரு கடவுளை நிரந்தரமாக நம்பி அவரை ஆராதித்து அவருடைய புகழ் பாடி அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் இந்த மக்களுடைய ஒரே ஒரு நோக்கம். அதனால் இறைவன் அவர்களுக்கு சட்டம் என்று சொல்லி கட்டளையை கொடுத்தார். இந்த கட்டளையை அவர்கள் காலமாக அதை கடைப்பிடித்து வருவதுதான் தங்களுடைய சமயம், தங்களுடைய வாழ்வு என்று சொல்லி அதன் வழியாக தங்களுடைய வாழ்வு நிலமான ஒரு நிறைவான வாழ்வாக இருக்கும் என்று நம்பினார்கள். இந்த சட்டங்களை காலப்போக்கிலே இவர்கள் அனுசரிக்கின்ற பொழுது, இந்த சட்டங்களை கற்றுக்கொள்கின்ற பொழுது ஏராளமான உப சட்டங்களை அவர்கள் ஏற்படுத்தி அதன் வழியாக இந்த மக்களை அடிமைப்படுத்தி விட்டார்கள். சட்டம் அவர் மக்களுடைய விடுதலைக்காக ஒழிய இந்த சட்டத்திற்காக மனிதர்கள் அல்ல என்று இயேசு ஆணித்தரமாக ஒரு புரட்சிகரமான போதனையை முன்வைத்தார். சட்டங்கள் அவையினுடைய அர்த்தம் இழந்து போகின்ற பொழுது மனிதர்களை அது விடுவிக்காது, அது அடிமைப்படுத்தும் என்று சொல்லிக் கொடுத்தார். அதனால் இந்த சட்டங்களினுடைய உட்பொருளை புரிந்து கொள்வதற்கு ஒரே ஒரு வழி என்னவென்றால், இறைவனுடைய அன்பை நாங்கள் இந்த சட்டங்களினூடாக சுவைக்கின்றோமா? நாங்கள் அனுபவிக்கின்ற இந்த அன்பை நாங்கள் அயலவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றோமா? இந்த அன்பு என்கின்ற ஒளியில் தான் நாங்கள் இந்த சட்டங்களை, நடைமுறைகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த சட்டங்களை 2 கட்டளைகளிலே இயேசு அடக்குகின்றார். அதை எல்லோருமே ஏற்றுக்கொள்கின்றார்கள். நடைமுறைப்படுத்துவது கடினமாக இருந்தாலும் சட்டத்தினுடைய நோக்கத்தையும் சட்டத்தினுடைய உட்பொருளையும் சட்டத்தினுடைய அர்த்தத்தையும் பொருளையும் அறிந்து கொள்வதற்கு இந்த சட்டங்கள் எல்லாம் அன்பு என்கின்ற ஒளியிலே காணப்பட வேண்டும். இறைவனை அன்பு செய்வதும் அயலவர்களை அன்பு செய்வதும் தான் வாழ்வு என்ற இயேசு ஒரு 2 கூற்றிலே அவற்றை உள்ளடக்கி இருக்கின்றார். எங்களுடைய வாழ்வை ஆய்ந்து பார்ப்போம். நாங்கள் கடவுளுக்கு பிரமாணிக்கமாக அவருடைய சொற்படி வாழுகின்ற பொழுது அதனுடைய அடிப்படை இந்த அன்பினுடைய வெளிப்பாடாக இருக்க வேண்டும். இறைவனுடைய அன்பை நாங்கள் முதலில் சுவைக்க வேண்டும். எங்களுடைய இயலாமையிலே, எங்களுடைய குற்றங்களிலே, எங்களுடைய தவறுகளிலே, எங்களுடைய பாவ நிலைகளிலே இறைவன் எங்களை தொடர்ந்தும் அன்பு செய்கின்ற அந்த அன்பை, நிபந்தனையற்ற அன்பை, அவர் எப்பொழுதும் எங்களோடு இருக்கின்றார், அவர் எப்பொழுதும் எங்களை மன்னிக்கின்றார்,
அவர் எப்பொழுதும் அவர் எங்களை அன்பு செய்கின்றார் என்ற அந்த அன்பை நாங்கள் உள்ளார்ந்த ரீதியாக சுவைத்து கொண்டால் நாங்கள் எல்லோரையும் அன்பு செய்கின்ற அன்பர்களாக நாங்கள் வாழவோம். அத்தகைய ஒரு வாழ்வை உங்கள் அனைவருக்கும் இறைவன் அருள வேண்டும் என்று இந்த நாளிலே பிரார்த்தித்து நிற்கின்றேன். ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானிய உறவுகளே, எம்முடைய இஸ்லாம் மதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அல்குர்ஆனிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விஞ்ஞான உண்மைகள், அதிகமான உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே ஒரு மிக முக்கியமான ஒரு உண்மையான ஒரு அத்தாட்சியான ஒரு சம்பவம், நாம் எல்லோரும் இந்த ஃபிரௌனுடைய சடலத்தை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இந்த ஃபிரௌனுடைய சடலம், அதனுடைய வரலாற்று பின்னணி, அதில் இருக்கக்கூடிய அல்குர்ஆனிய விஞ்ஞானிய உண்மை, இதை பற்றி எம்முடைய சமூகம், அதை போன்று மாற்று மத சமூகத்திற்கு நாங்கள் எத்தி வைக்க வேண்டிய கடமை இருக்கின்றது. அதாவது 1848ஆம் ஆண்டு செங்கடல் ஓரத்திலே ஒரு சடலத்தை கண்டெடுக்கின்றார்கள். இந்த சடலம் அதை போன்று இந்த செங்கடல் எகிப்திய அரசாங்கத்திற்கு சொந்தமாக இருப்பதால் அந்த எகிப்திய அரசாங்கம் அந்த சடலத்தை எகிப்திலே பிரபல்யமாக இருக்கக்கூடிய கெய்ரோ மியூசியம் என்று சொல்லக்கூடிய அந்த நூதன சாலையிலே அந்த சடலத்தை அப்படியே கொண்டு போய் ஒரு ஆய்வை மேற்கொள்கின்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய விஞ்ஞானிகள் ஒரு ஆய்வை மேற்கொள்கின்றார்கள். அதிலே அவர்கள் சொல்லுகின்றார்கள், இது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் செங்கடலிலே மூழ்கடிக்கப்பட்ட ஃபிரௌனுடைய சடலமாக இருக்கலாம் என்ற கேள்விக்குறியோடு அந்த ஆய்வை முடித்து விட்டார்கள். முழு உலகிற்கும் அறிவிக்கவில்லை. அந்த எகிப்து நாட்டிற்கு மாத்திரம் அறிவித்துவிட்டு அப்படியே விட்டுவிட்டார்கள். அந்த சடலத்தை அப்படியே கெய்ரோ மியூசியத்திலே மக்களுடைய பார்வைக்காகவும் வைத்து விட்டார்கள். ஆனால் 120 வருடங்களின் பின்னால் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த மேரிஸ் புக்கைல் என்று சொல்லக்கூடிய ஒரு உடற்கூறு அறிஞர், இவருடைய பணி, இவருடைய படிப்பு உடற்கூறுகளை பற்றி, உடல் உறுப்புகளை பற்றி ஆராயக்கூடிய ஒரு படிப்பை முடித்துவிட்டு வெளியே வந்த ஒரு மனிதர். இந்த மனிதர் கேள்விப்படுகின்றார், எகிப்திலே கெய்ரோ மியூசியத்திலே இப்படி ஒரு சடலம், பழமை வாய்ந்த ஒரு சடலம், பல 100 வருடங்களாக சடலம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, இதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று தன்னுடைய நண்பர்கள் கூறியவுடன் இந்த மேரிஸ் புக்கைல் தன்னுடைய நண்பர்களோடு ஒரு சுற்றுலாவை மேற்கொள்கின்றார். அங்கே போய் அந்த கெய்ரோ மியூசியத்திலே பார்க்கின்றார். அந்த சடலம் அப்படியே இருக்கின்றது. எந்த ஒரு பழுதும் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த சடலம் அப்படியே பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதை கண்டு இந்த மேரிஸ் புக்கைல் இதை பற்றி சரியான முடிவு கிடைக்கப்பெறவில்லை, இதை பற்றி இந்த சடலத்தை பற்றி சரியான ஆய்வு அவர்கள் மேற்கொள்ளவில்லை என்று தெரிந்தவுடன் அங்கே இருந்த எகிப்திய அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார். இந்த சடலத்தை என்னுடைய நாட்டிற்கு தாருங்கள், நான் இந்த சடலத்தை பற்றி ஆய்வு செய்துவிட்டு அதே போன்று இந்த சடலத்தினுடைய ஆய்வை உங்களுடைய நாட்டிற்கு நான் தருகின்றேன், இந்த சடலத்தையும் இந்த சடலத்திற்கான ஆய்வு பின்னணியை உங்களிடத்திலே ஒப்படைக்கின்றேன், இந்த சடலத்தை என்னிடம் தாருங்கள் என்று ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார். அந்த நேரம் எகிப்திய அரசாங்கம் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்கின்றது. அந்த காலத்திலே பிரான்சிலே ஜனாதிபதியாக இருந்த பிரான்சிஸ்கோ மித்ரன் என்று சொல்லக்கூடிய அந்த ஜனாதிபதியுடைய தலைமையிலே இந்த சடலத்தை ஒப்படைக்கின்றார்கள். சடலத்தை ஒப்படைத்தவுடன் இந்த மேரிஸ் புக்கைல் தன்னுடைய பிரான்ஸ் நாட்டிற்கு அந்த சடலத்தை அப்படியே கொண்டு வருகின்றார். கொண்டு வந்தவுடன் தன்னுடைய லேபிலே, தன்னுடைய ஆய்வறையிலே வைத்து ஆய்வு செய்கின்றார். ஆய்வு செய்தவுடன் பார்க்கின்றார், இந்த சடலம் முழுவதும் உப்பு படலங்கள் நிறைந்திருக்கின்றது, உவராக இருக்கின்றது. உடனே இந்த மேரிஸ் புக்கைல் யோசிக்கின்றார், இந்த சடலத்தை பற்றி எமக்கு முன்னால் இருந்த வேதங்களில் ஏதாவது கூறப்பட்டிருக்கின்றதா, முன்னைய வேதங்களில் ஏதாவது கூறப்பட்டிருக்கின்றதா என்பதை ஆய்வு செய்ய முனைகின்றார். அந்த காலத்திலே பைபிளில் இருந்த 2 வகை இருக்கின்றது. புதிய நியூ டெஸ்ட்மெண்ட், ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு என்று இருக்கின்றது. முதலாவதாக பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றார், ஆய்வு செய்கின்றார். அதிலே ஃபிரௌன் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டான் என்றதோடு அந்த வசனம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்னால் என்ன ஆவான், அந்த சடலம் பாதுகாக்கப்படுமா இல்லையா என்று எந்த ஒரு தகவலும் அந்த இடத்திலே இல்லை. உடனே புதிய ஏற்பாட்டை கொண்டு வர சொல்கின்றார். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்றார், அதிலும் அதே வசனம்தான் இருக்கின்றது. ஃபிரௌன் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டான் என்றதோடு அந்த வசனம் முடிவடைந்து விடுகின்றது.
அதற்கு பின்னால் அந்த சடலம் பாதுகாக்கப்படுமா, இந்த ஃபிரௌன் பாதுகாக்கப்படுவானா இல்லையா என்று எந்த ஒரு தகவலும் அதிலே இல்லை. அந்த நேரம் இந்த மேரிஸ்புக்களுடைய ஆய்வறையில் இருந்த ஒரு முஸ்லீம் வாலிபர், அவருடைய நண்பர் சொல்கின்றார், அல் குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கின்றது, அதாவது ஃபல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா வ இன்ன கஸீர மினன் நாஸி அன் ஆயாத்தினா லகாஃபிலூன். இந்த அரபு வார்த்தையை கேட்டவுடன் மேரிஸ்புக்கையில் அரபு தெரிந்தவர் திகைத்து போகின்றார், ஆச்சரியப்படுகின்றார். இப்படி ஒரு வசனம் அல் குர்ஆனிலே இருக்கின்றதா? கொண்டு வாருங்கள் அல் குர்ஆனை. அல் குர்ஆனை கொண்டு வருகின்றார்கள், பார்க்கின்றார்கள், அப்படியே அந்த வசனம் இருக்கின்றது. என்ன வசனம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபிரௌனை கடலிலே மூழ்கடிக்கக்கூடிய நேரம் ஃபிரௌனை பார்த்து சொன்ன அந்த வசனம், ஃபல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக, இன்றைய தினம் உம்முடைய உடம்பை இந்த கடலிலே நாங்கள் மூழ்கடித்து லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா, உனக்கு பின்னால் ஒரு சமூகம் வரும், அந்த சமூகத்திற்கு அத்தாட்சியாக ஒரு படிப்பினையாக உம்முடைய உடம்பை நாங்கள் பாதுகாப்போம். வ இன்ன கஸீர மினன் நாஸி அன் ஆயாத்தினா லகாஃபிலூன், ஆனால் அதிகமான மக்கள் எங்களுடைய அத்தாட்சிகளை புறக்கணித்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அந்த வசனத்தை பார்த்தவுடன் மேரிஸ்புக்கையில் தன்னுடைய ஆய்வை முடித்து விடுகின்றார், தன்னுடைய ஃபைலை க்ளோஸ் பண்ணி விடுகின்றார். உடனே வெளியே வருகின்றார், வந்து சொல்கின்றார், மக்களே, நிச்சயமாக சத்தியமாக இது 1200 வருடங்களுக்கு முன்னால் செங்கடலிலே மூழ்கடிக்கப்பட்ட ஃபிரௌனுடைய சடலம்தான் முழு உலகத்திற்கும் மறைத்து விடுகின்றார். அன்று முதல் இந்த நிமிடம் வரைக்கும் கெய்ரோ மியூசியத்திலே அந்த சடலம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதற்கு பின்னால் மேரிஸ்புக்கையில் இந்த அல் குர்ஆன் முழுவதையும் ஆய்வு செய்கின்றார். ஆய்வு செய்ததன் பின்னால் மிகப்பெரிய ஒரு புத்தகத்தை வெளியிடுகின்றார். இவர் உண்மையான விஞ்ஞானத்தை, சத்திய விஞ்ஞானத்தை சொல்லக்கூடியது அல் குர்ஆனா பைபிளா, அதிலே அல் குர்ஆனுடைய மகிமையை, அல் குர்ஆனுடைய அந்த அத்தாட்சியை எங்கேயோ அளவுக்கு உயர்ந்த அளவிற்கு கொண்டு போய் சேர்த்திருக்கின்றார். அதன் பின்னால் மேரிஸ்புக்கையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். நாங்கள் யோசிக்க வேண்டும், எம்முடைய சமூகத்திற்கு இந்த ஃபிரௌனுடைய சடலம் அத்தாட்சியாக இருக்கின்றது. ஒரு மனிதர் இறந்துவிட்டால் சில நாட்களின் பின்னால் அவனுடைய உடம்பு பழுதடைந்து எலும்பு கூடுகளாக மாறிவிடும். ஆனால் இறைவன் சொன்ன அந்த அத்தாட்சி, இறைவன் சொன்ன அந்த படிப்பினைக்காக இன்று வரைக்கும் பாதுகாப்பேன் என்று சொன்ன அந்த வாக்கியம் இன்று வரைக்கும் ஒரு விஞ்ஞான உண்மையாக நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். படிப்பினைக்காக அந்த ரஹ்மான் எங்களுக்கு இந்த சடலத்தை இன்று வரைக்கும் பாதுகாத்து கொண்டிருக்கின்றான். எனவே நாங்கள் படிப்பினை பெற்று இறைவனை அஞ்சக்கூடிய மக்களாக நாங்கள் மாறுவதற்கு எல்லாம் உள்ள ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் துணை செய்வானாக. வாஹ்ரதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.